நானும் எப்போவுமே கரெக்டாக இருக்க முடியாது, ஆனால் நான் சொன்ன மெசேஜ் கரெக்டாக இருக்கும். 1 வீக் முன்ன தான் உடம்பு சரியில்லைன்னுட்டு அந்த டாக்டர் கிட்ட போயிருந்தேன். மறுவாரமே விக்கலுன்னு போய் நின்னா அவங்க என்ன நினைப்பாங்கன்னுட்டு. ஏன்னா அவங்க டாக்டர் அக்கா. மனசில் ஒரு சின்ன தாட்டு, அவங்க ஒரு வேளை நான் உடம்பு சரியில்லைன்னுட்டு அவங்கள பார்க்க போகிறேன்னா இல்லை அவங்கள பார்க்கறதுக்காக உடம்பு சரியில்லைன்னு போகிறேனான்றது திறமை கீழே வர சீன் மாதிரியே தாங்க. இந்த மாதிரி பேய் கதைகள் மிஸ் பண்ணிடக்கூடாது. ஸோ கடைசி வரைக்கும் பார்த்துட்டு போங்க, மிஸ் பண்ணிடாதீங்க. பேய் கதை சொல்கிறேன்னு என்னை பேய் ஓட்டுறவன்னு நினைக்காதீங்க. அது ஏன் வேலை கிடையாது, அது என்னால் மட்டுமே முடியாது. அப்போ ஹியூமனுடைய எவல்யூஷன், மனிதனுடைய பரிணாமம் ரொம்ப சுலபமாச்சு. உங்களுடைய சர்க்கிளில் முதல் நபரா உங்களுடைய வேலை இதுதான், ஸ்பார்க் கிரியேட் பண்ணுறது. முக்கியமாக எதை பார்க்குறோம், எதுக்கு பார்க்குறோம், நம்மளை இதை யாரை பார்க்க வைக்கிறாங்க, பார்த்துக்கிட்டு இருக்க விஷயம் என்னெல்லாம் நமக்குள்ளே கிரியேட் பண்ணுது, எப்படியெல்லாம் யோசிக்க வைக்குது, இன்னும் யோசிக்க ஆரம்பிக்கணும். நான் பேய் இதுக்கு முன்னே பார்த்தது இல்லை, எனக்கு பேய்னா பயமும் இல்லை அப்படின்னா உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் புதுசாக எதுவுமே ட்ரை பண்ணலன்னு அர்த்தம். முதல்ல ஒரு 1 இயருக்கு விடாமல் ஏதாவது புது விஷயத்த ட்ரை பண்ணுங்க, அப்புறம் பாருங்க. அப்போ சின்ன பயத்துக்கும் பெரிய பயத்துக்கும் வித்தியாசம், டிஃப்ரென்ஸ் கிரியேட் பண்ணிடும். அப்புறம் சின்ன சின்ன விஷயத்துக்கு பயம் வருமா? இல்லைங்கண்ணா, பயம் வராது. சுதந்திரம் கொடுக்கறதுக்கு முன்னையே அவன் நல்லா பிளான் பண்ணி இங்கே நம்மளை எப்படி கண்ட்ரோல் எடுக்கிறது விட்டுட்டு தான் போயிருக்கான். சரி, அது எப்படி? உங்களுடைய நாட்டு சுதந்திரத்தை உங்ககிட்ட இருந்து பறிச்சா உங்களுடைய சின்ன சின்ன பயங்களுக்கு இங்கே இடம் இருக்கா? நீங்கள் இப்போ வாழ்கிற வாழ்க்கை வாழ முடியுமா? முடியாது என்று நான் சொல்ல மாட்டேன், நீங்களே யோசிங்க. முடியுமா? தைரியமானா எப்படி? ஓ, அந்த படம் பார்க்க மாட்டேன், ரிவ்யூ நல்லா இல்லை. நீங்களும் ஒரு விஷயம் பண்ணலாம். உங்கள் ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளுக்கு ஒரு சேலஞ்ச் பண்ணலாம். இந்த வீடியோவை அவங்களுக்கு அனுப்பிச்சிட்டு உங்களுக்கு இந்த வீடியோ புரிஞ்சுதான்னு கேளுங்க. எஸ்பெஷலி எக்ஸ்பீரியன்ஸ்டு பர்சனுக்கு அனுப்புங்க, ஃபன்னாக இருக்கும். சரி, லாஸ்ட்டாக ஒரு விஷயம் காட்டுறேன், ஆடுறது பாருங்க. சரி, யோசிக்காதீங்க, லெட்ஸ்